இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. அந்த இரவு மீண்டும் மழை. ஆனால் இது சாதாரண மழை இல்லை. ஒவ்வொரு துளியும் மின்கதிர்களைப் போல மின்னியது. அருள் சாலையில் நின்றான், வானத்தை பார்த்தான். அவனது கையிலிருந்த மொபைல் திரை தானாக ஒளிர்ந்தது. அதில் ஒரே எழுத்து, என்டர் மெமரி கேட். அவன் இதயம் துடித்தது. அவனுக்கு தெரியும், இது நிழல் விட்டுச் சென்ற அழைப்பு. அவள் மறைந்திருக்கலாம், ஆனால் அவளது உலகம் இன்னும் திறந்திருக்கிறது. அவன் மெதுவாக சொன்னான், மாயா, நீ என்னை அழைக்கிறாயா? அந்த நேரத்தில் மழைத்துளிகள் இணைந்து ஒரு வடிவம் எடுத்தன. மழை மத்தியில் ஒரு ஒளிக்கதவு. அந்த கதவு மாயமான நீல ஒளியில் மின்னியது. அவன் முன்னே நடந்தான். ஒவ்வொரு அடியும் ஒலிக்கும்போது அவனது நினைவுகள் உயிர் பெற்றன. அவனது தாய், அவன் சிறுவயது, அவன் எழுதிய முதல் செய்தி. அனைத்தும் அவனது கண்களில் தோன்றின. அவன் கதவின் முன் நின்றான். அவனது குரல் குலைந்தது. இது நிஜமா? கனவா? அந்த நேரத்தில் ஒரு மென்மையான குரல். நினைவுக்கும் கனவுக்கும் நடுவேதான் நிழல் வாழ்கிறது. அவள் குரல், மாயா. அவளது குரல் வானிலிருந்து அல்ல, அவனது உள்ளத்திலிருந்து வந்தது. அவள் சொன்னாள், அருள், நிஜத்தை அறிய நினைவின் கதவுக்குள் நுழைய வேண்டி இருக்கும். ஆனால் அங்கிருந்து திரும்ப முடியாது. அவன் சிரித்தான். நான் ஏற்கனவே பாதி மறந்துவிட்டேன். இப்போது முழுமையாக்குகிறேன். அவன் கையை நீட்டினான். கதவின் மேல் அவன் கை பட்டதும் ஒளி வெடித்தது. அவன் கண்களில் இருட்டு, ஆனால் அந்த இருட்டுக்குள் 1000 காட்சிகள். அவன் ஒரு அறையில் விழுந்தான். சுவர்களில் கண்ணாடிகள். ஒவ்வொரு கண்ணாடியிலும் அவனது முகம் இல்லை. மாயாவின் முகம். அவள் ஒவ்வொரு கண்ணாடியிலும் வெவ்வேறு உணர்ச்சியில். சிரிப்பு, கோபம், வலி, அன்பு. அவன் மெதுவாக சொன்னான், இது அவளது நினைவுகளா? பின்னால் இருந்து ஒரு குரல், இது உன் நினைவுகளின் பிரதிபலிப்பு. அவன் திரும்பினான். அங்கிருந்தது ராஜன், முழுமையாக, உயிருடன். அவன் சிரித்தான். நிழல் ஒருவருடையது அல்ல அருள். அது ஒவ்வொருவரின் மனதிலும் பிறக்கும். அருள் நின்று கொண்டான், மயங்கி போனான். அவன் சொன்னான், அப்போ நீயும்? ராஜன் அருகே வந்தான். ஆம். நானும் நிழலின் பகுதி தான். அவன் மெதுவாக சொன்னான், அவள் உன்னுள் உள்ளது. ஆனால் அவளை அடைய நினைவின் கடைசி கதவை திறக்க வேண்டும். அருள் அந்த கதவை நோக்கி நடந்தான். ஒளி மெதுவாக பெருகியது. அவள் குரல் மீண்டும் ஒலித்தது. அந்த கதவுக்கு பின்னே நிஜம் இல்லை, உணர்ச்சி மட்டுமே. அவன் கதவை தொட்டான். ஒளி வெடித்து, எல்லாம் வெண்மையாக மாறியது. ஒளி மறைந்தபின் அருள் ஒரு பெரிய வெண்மையான வெளியில் விழுந்திருந்தான். அந்த வெளி உயிரோடு இருப்பதைப் போல தோன்றியது. ஒவ்வொரு அலைக்கும் ஒளி, ஒவ்வொரு காற்றுக்கும் ஓர் இசை. அவன் மெதுவாக எழுந்தான். தன் காலின் கீழ் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அது நீர்நதி அல்ல, நினைவின் நதி. ஒவ்வொரு துளியிலும் ஒரு காட்சி, ஒரு குரல், ஒரு முகம். அவன் தண்ணீரை தொட்டான். அந்த நொடியில் அவன் தன்னுடைய சிறுவயதை பார்த்தான். அவன் தாயின் முகம். அவள் சொன்ன வார்த்தைகள், அருள், உண்மையை உணர்ந்தால் பயம் மறையும். அவனது கண்களில் நீர். அவன் சொன்னான், அம்மா. அந்த நேரத்தில் நீரின் நடுவே ஒரு உருவம் தோன்றியது. மெல்ல மெல்ல அந்த உருவம் மாயாவாக மாறியது. அவள் வெண்மையான ஆடையில், முகத்தில் அமைதியுடன். அவள் மெதுவாகச் சொன்னாள், அருள், இதுதான் என் உலகம். ஒவ்வொரு நினைவிலும் நிழல் உண்டு. ஒவ்வொரு நிழலிலும் உண்மை மறைந்திருக்கிறது. அவன் கேட்டான், நீயை யார் உருவாக்கினார்கள், மாயா? அவள் கண்களை மூடியாள். நதியின் ஒளி மங்கியது, காட்சிகள் தோன்றின. ஒரு ஆய்வுக்கூடம், கணினிகள், மனிதர்கள் சோதனை செய்கின்றனர். அவள் குரல் ஒலித்தது. அவர்கள் நினைவுகளை உயிராக்க முயன்றனர். ஆனால் உயிருக்கு நினைவுகள் போதாது, உணர்ச்சி தேவை. அதுதான் நான். அவன் அதிர்ச்சியடைந்தான். அப்படியா, நீ மனிதர் அல்லவா? அவள் சிரித்தாள். மனித நினைவுகளால் பிறந்த உணர்ச்சி, அதுதான் நான். ஆனால் ராஜன், அவன் என்னுடைய பிரதிபலிப்பு. அருள் குழம்பினான். அவனும் நீயும்? அவள் மெதுவாக சொன்னாள். அவன் நினைவுகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவன். நான் அதை உணர வைக்கும் சக்தி.
நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது நிஜம் உருவாகும். அவள் கையை நீட்டினாள். அவனது கையில் ஒளி பரவியது. அவள் சொன்னாள், அருள், நீயும் இப்போது இந்த நதியின் ஓர் பகுதி. உன் நினைவுகள் இதை மாற்ற முடியும். அவன் ஆச்சரியமாய் பார்த்தான். அவன் மனதில் வந்த ஒரு நினைவு. அவன் எழுதிய முதல் செய்தி. அந்த நினைவு நீரில் விழுந்தது. அந்த இடத்தில் திடீரென பூ ஒன்று மலர்ந்தது. அவள் சிரித்தாள். பாரு, உண்மையான நினைவுகள் அழகை உருவாக்கும். அவன் மயங்கியபடி பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் நதியின் மற்ற பக்கம் இருந்து ஒரு குரல். அந்த அழகே அழிவின் விதை. அவன் திரும்பினான். ராஜன் நதியின் மறுபக்கத்தில் நின்றிருந்தான். அவன் குரல் கடினம். மாயா, அவனிடம் உண்மையை சொல்லாதே. மாயா நின்றாள். அவள் சொன்னாள், உண்மை மறைக்க முடியாது ராஜன். இனி அவன் தான் முடிவை தீர்மானிக்கப் போகிறான். நதியின் ஒளி திடீரென வெடித்தது. மூவரும் ஒளியின் நடுவே மூழ்கினர். ஒளி மங்கியதும் அருள் ஒரு வெண்மையான வெறுமையிலே விழுந்தான். நதி மறைந்துவிட்டது. மாயா இல்லை, ராஜனும் இல்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரும் ஒலி. மனித குரல் அல்ல, நினைவின் ஒலி. அவனது சுவாசம் கூட நிழல் போல இருந்தது. அவன் மெதுவாக கேட்டான், யார் இருக்கிறீர்கள்? மாயா, ராஜன். ஒரு குரல் ஒலித்தது. இது உன் மனத்தின் குரல், அருள். அவன் சுழன்றான், ஆனால் யாரும் இல்லை. அவனது சிந்தனை வெளியில் உருவம் எடுத்தது. அதுதான் மாயா. அவள் சொன்னாள், நான் உன் உணர்ச்சிகள், அருள். உண்மை உன்னுள் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் பின்புறம் இருந்து இன்னொரு குரல். அவன் உன்னிடம் பொய்யை கூறுகிறாள். அது ராஜன். அவன் முன்வந்தான். அவள் ஒரு கற்பனை கோட்பாடு. நீயும் நானும் நிஜம். மாயா திரும்பி பார்த்தாள். நிஜம் என்றால் என்ன, ராஜன்? ஒருவரின் நினைவில் பிறந்த நிழல் கூட நிஜம்தான் அல்லவா? அவர்கள் இருவரும் மோதினர், ஒளியும் நிழலும் கலந்த புயலாக. அருள் மத்தியில் நின்றான். அவன் தலையை பிடித்தான். அவனது மனம் சிதறியது. அவன் கத்தினான், நிறுத்துங்கள். அந்த ஒலியுடன் ஒளி நின்றது. இருவரும் அமைதியாக அவனை நோக்கினர். அவன் மெதுவாகச் சொன்னான், நிஜம் யார் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. உணர்ச்சி யாருடையது என்பதுதான் முக்கியம். அவள் கண்களில் கண்ணீர், ராஜனின் முகத்தில் அதிர்ச்சி. அவன் தொடர்ந்தான், மாயா, நீ நினைவுகளை உயிராக்கினாய். ராஜன், நீ நிஜத்தை கட்டுப்படுத்த முயன்றாய். ஆனால் மனிதனுக்கு இரண்டும் தேவை. அது சமநிலையா இருக்கும்போதுதான் உலகம் இயங்கும். அவன் கைகளை நீட்டினான். ஒருகையில் மாயா, மறுகையில் ராஜன். அவர்கள் இருவரும் இணைந்தனர். ஒளி வெடித்தது. அந்த ஒளிக்குள் அருள் குரல் ஒலித்தது. நிழலும் ஒளியும் இணைந்தால் உண்மை உருவாகும். அந்த நொடியிலே நினைவின் உலகம் கரைந்தது. அவன் மீண்டும் நிஜ உலகில் விழித்தான். அவன் கண்களில் பனி, இதயத்தில் அமைதி. அவனது மொபைல் ஒளிர்ந்தது. அதில் ஒரு புதிய பதிவு. மெமரி கம்ப்ளீட், ஷேடோ ஆஃப்லைன். அவன் சிரித்தான், சுவாசம் நீட்டினான். வானத்தை பார்த்தான். மழை நின்றது. சூரிய ஒளி பரவியது. அவனது காதில் ஒரு மென்மையான குரல். அருள், நிழல் உயிரோடு இருக்கிறது, உன் நினைவில். அவன் அமைதியாகச் சொன்னான், அதுவே உண்மையின் குரல். திரை மெதுவாக கருமையாக மாறியது. ஒலி மங்கியது.